ಶ್ರೀ ಗುರುಮೂರ್ತಿ ಪಿಜನ್ ಕ್ಲಬ್ ಕಪ್ಪೋತ ಕಲಾ ಅಭಿಮಾನಿಗಳಿಗೂ ಮತ್ತು ನಮ್ಮ ದೊಡ್ಡವರು ನಮ್ಮ ಸ್ನೇಹಿತರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಸ್ನೇಹಿತರೆ ನೋಡಿ, ಇವಾಗ ನಾವು ನಮ್ಮ ವೆಟ್ರಿ ಲಾಫ್ಟ್ ಅಂತ ಕೊಯಂಬತ್ತೂರಲ್ಲಿ ಅವ್ರಿಗೆ ಭೇಟಿ ಮಾಡಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀವಿ. ಅವ್ರ ಲಾಫ್ಟ್ ಅವರು ನಮ್ಮ ಅರುಣ್ ಸರ್ ಅಂತ, ಸೆಂದಿಲ್ ಸರ್ ಅಂತ, ಅವ್ರ ಬ್ರದರ್ ಅರುಣ್ ಸರ್ ಅಂತ, ಅವರು ಜೊತೆಗಿರೋರ್ ಪರಿಚಯ ಅವರು ಸ್ನೇಹಿತರುಗಳು. ಅವ್ರ ಹೆಸರೆಲ್ಲ ಅವರೇ ಭೇಟಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ. ಮತ್ತೆ ವೆಟ್ರಿ ಲಾಫ್ಟಿಗೆ ಒಳ್ಳೆ ಹಕ್ಕಿಗಳು ಹಾಡಿದೆ. ಆ ಹಕ್ಕಿಗಳನ್ನು விடியதில் தோரிஸ்தீவி. சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெங்களூர்ல இருந்து வந்திருக்கிறோம். இவங்களோட புறாங்கெல்லாம் ரொம்ப நல்ல ஆட்ட உள்ள புறான்னு சொல்லி இருக்கிறாங்க. நான் விசாரிச்சு பார்த்ததுல உங்க புறாங்கெல்லாம் ரொம்ப அதிக டைம் பறந்துருக்குது. அதுல வாங்கின டிராஃபி தானா இதெல்லாம்? ஆமாங்க, எல்லாமே புறா பந்தயத்துல வாங்கின சார். போன வருஷம் ஐஎஸ்டி எவ்வளவு விட்டுருக்கீங்க சார்? 2025ல 2025ல பாத்தீங்கன்னா 7:27 ஒன்று 7:33 ஒரு புறா பறந்தது. அவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 12.27 ஒன்று பறந்தது, 12.33 ஒன்று பறந்தது. ஓகே ஓகே சார். இப்போ இந்த ஷோக்ல நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? அங்கத்துல இருந்து வரலாம். 25ல வந்து 13.21 பறந்தது. இருக்கலாம். 24ல வந்து 12.3. ஓகே ஓகே. இப்போ இந்த ஷோக்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி வந்தீங்க? யார் மூலியமா அறிமுகமானீங்க? உங்களுக்கு இந்த எப்படி ஷோக்கு ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு? இது நாங்க சின்ன வயசுல தம்பி மாதிரி என் பையனை மாதிரி இருக்கும்போது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்தது. அதுல வந்து பாத்தீங்கன்னா பட்டாசுலாம் வெடிப்பாங்கல்ல, அதுல ஒரு புறா வழி மாதிரி எங்க வீட்டு பக்கத்துல உள்ள சந்துக்குள்ள போந்துருச்சு. அப்ப புறா வளர்த்த ஆரம்பிச்சு. அந்த ஒரு புறா பிடிச்சி எங்க அப்பா பிடிச்சி கொடுத்தாரு. அப்ப வளர்த்த ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் நான் புறா மீன் பண்றேன். நான் 8th படிக்கும் போதுல இருந்து புறா பார்த்துட்டு இருக்கேன். சார், இப்போ போன வருஷம் நீங்க சொன்னீங்க இல்லையா, போன வருஷம் பறந்த புறா இருக்குது. ஆமாங்க. ಅப்புறம் ಎಂದ ಪುರ ಅದು ಕಾಟ ಮುಡಿಯಮ್ಮ? ಸ್ನೇಹಿತರೆ ನೋಡಿ, ಇದೊಂದು ಅಕ್ಕಿ ಕೊಯಂಬತ್ತೂರಲ್ಲಿ ವೆಟ್ರಿ ಲಾಫ್ಟ್ ಅವ್ರದ್ದು. ಬೆಳಗ್ಗೆ 7 ಗಂಟೆಗೆ ಅಕ್ಕಿನ ದಸ ಮಾಡಿ ಸಾಯಂಕಾಲ 7:37ಗೆ ಅಕ್ಕಿ ಫಿನಿಶ್ ಆಗಿ ಭರ್ತಿಯಾಗಿದೆ, ಛತ್ರಿ ಭರ್ತಿಯಾಗಿದೆ. ಆ ವಿಡಿಯೋನ ಇದರಲ್ಲಿ ನಾವು ಪೋಸ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಅದನ್ನು ನಿಮಗೆ ತೋರಿಸ್ಕೊಡ್ಬೇಕಂತ ನಮ್ಮ ಗುರುಮೂರ್ತಿ ಕ್ಲಬ್ಬಿಂದ ಕೇಳ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀವಿ ಸ್ನೇಹಿತರೆ. இந்த புறா 13 hours 21 minutes. ஓகே, சிங்கிள்ஸ்ல டபுள்ஸ்லீங்களா சார்? டபுள்ஸ்ல லாஸ்ட் ஃபினிஷிங் இது. ஓகே ஓகே. இப்போ இந்த புறா ஒரு ஓட்டுவீங்க இல்லையா? அதோட தயாரிப்பு முறிப்பு என்ன சொல்ல முடியுமா? எப்படி ஓட்டுவீங்க? எப்படி ஸ்டார்டிங் கோல் நேரம் பறக்கும்? ஸ்டார்டிங் எடுத்துட்டோமா 1/2 மணி நேரம் பறக்குங்க. ஓகே ஓகே. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுவோம். 1/2 மணி நேரம் ஸ்டார்ட் பண்ணனும், 1/2 மணி நேரம் பறக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுவோம். இந்த வம்சத்தோட பேர் எதுனா சொல்ல முடியுமா? இது சுருமா காசின்னு சொல்லுவாங்க. இது எங்களுக்கு கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவர்தான், நந்தகுமார். ஓகே ஓகே. இத மெயின் ஜோடி இவர்கிட்ட தான் இருக்கு. சரிங்க சார். சரி, இப்போ இந்த செட்ல தான் மேக்ஸிமம் நாங்க பூரா போறோம். லீடிங்களோட நண்பர்கள் எல்லாம் அறிமுகப்படுத்திக்கலாம். ஓகே. அவங்களோட பேருங்களை ஒருத்தரா நீங்களே இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. நந்தகுமார், சௌரிபாளையம். என் பேர் கந்தவேல், ராமநாதபுரம். என் பிரதர் தாங்க. கசின் பிரதர். என் பேர் கிருஷ்ணகுமார், ராமநாதபுரத்தில் இருக்கோம். நாங்கள் எல்லாருமே ஒரே ஃபேமிலி. எல்லாத்துக்கும் வணக்கங்க. கோயம்புத்தூர் சௌரிபாளையம் ஜோதிராஜுங்க என் பேர். வணக்கங்க. என் பேர் அருண். அவங்க செட்டிலாப்டோட தம்பி, நான் செந்திலோட தம்பி. ஆனா இப்போ இது வந்து இந்த புறா வந்துட்டு அவர் கொடுத்ததுன்னு சொன்னீங்க. இந்த புறா பத்தி அவர்கிட்ட ஒரு 2 வார்த்தை கண்டிப்பா கேளுங்க. அவருக்கு தெரியும் இதை பத்தி. இந்த புறாவுடைய அமைப்பு, இந்த புறாவுடைய பிரீடு எப்படி நீங்க பண்ணீங்க? இதோட பேரண்ட் எப்படி? இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதோட பேரண்ட் எல்லாமே சென்னை லைனு. சென்னையில் வந்து ஒரு 5 hours 6 hours பறந்தது. தாய் தாப்பன் ரெண்டுமே வந்து சென்னை லைனு. ஆக்சுவலாக இது வந்து இந்த ஜோடி வந்து போடுறப்பெல்லாம் எங்களுக்கு புறா பற்றியே தெரியாது. அதாவது ரொம்ப நாலேஜெலாம் இல்லை, ஒரு பேசிக் லெவலு. இது நாங்கள் வந்து அந்த லைனேஜ், சென்னை லைனேஜ்னு வச்சு போட்டது புறா வந்து கிளிக் ஆயிடுச்சு. எங்களால் வந்து அந்த டைம் வந்து காம்படிஷன் பண்ண முடியல. இப்போ இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுத்து நல்லா 2 வருஷம் நல்ல ரிசல்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. இந்த மாதிரி இன்னும் சின்ன ஷோக்காலிங்களை கூட நீங்கள் வளர்க்கணும். யாருன்னா புதுசாக புறா வளர்த்து அவங்களுக்கும் உங்களுடைய பிரீடிங்களை கொடுத்து பறக்க வைக்கணும். உங்களை போல பெரிய மனசு உள்ளவங்க நிறைய பேர் கம்மி புறா ஷோக்கில். அதனால நீங்கள்லாம் முன்னே வந்து புதுசாக புறா வளர்க்குறவங்களுக்கு உங்களோட புறாங்களெல்லாம் கொடுத்து காம்படிஷனில் கூட வச்சு வின் பண்ண வைக்கணும்னு என்னோட வேண்டுகோள். கண்டிப்பாக நாங்கள் அதான் ஆசைப்படுறோம். அதாவது என்னென்னா எங்களால் பண்ண முடியல, அது வாய்ப்பு இருக்கவங்களுக்கு கொடுத்து அந்த ரிசல்ட்டை வந்து எங்கள் காதில் கேட்டால் ரொம்ப சந்தோஷம். வேற ரொம்ப நன்றி. என்ன எல்லாத்துக்காகவும் நான் நன்றி கேட்கிறேங்க. உங்களோட புறா வளர்ப்புக்கு உங்களோட பெரிய மனசுக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அப்புறம் அண்ணா, நீங்கள் ஒரு 2 வார்த்தை. வணக்கம். என் பேர் ஜோதிராஜுங்க. நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தம்பி செந்திலும் அருண்
இவங்க ரொம்ப நல்லா புறா ஓட்டுறவங்க. கிட்டத்தட்ட இந்த புறாவே இரவு நேரத்திலேயே 2024ல் 13 மணி நேரம் கிராஸ் பண்ணியிருக்கு. 2025ல் 14 மணி நேரம் பக்கம் புறா பறந்துருக்கு. காலையில் 7 மணிக்கு விட்டு போன வருஷம் இரவு 8:24 வரைக்கும் பறந்து கோயம்புத்தூருக்கு பெருமை சேர்த்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கடினமான உழைப்பு. டெய்லி பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணி 11 மணிக்கு தான் புறா உட்காரும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் புறா ஓட்டுவாங்க. சிறந்த முறையில் புறாவை தயார் பண்ணுவாங்க. இவங்க ஃபேமிலி சைட்லேயுமே இவங்களுக்கு நல்லா சப்போர்ட்டு. வீட்லேயுமே அவங்களும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ரெண்டாவது நான் ஒரு நன்றி யாருக்கு சொல்லணும்னு விருப்பப்படுறேன்னா, எங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கும் திரு குமார், கிருஷ்ணா, கந்தவேல், அருண், செந்தில் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவங்களோட கடின உழைப்புக்கு கிடைச்ச ஒரு நல்ல வெற்றி. ரெண்டாவது இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த கோயம்புத்தூர் பிஜினுக்கு நாங்கள் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. நன்றி நன்றி அண்ணா, நன்றி. செந்தில் சார், இப்போ அடுத்தபடியா உங்க லாப்ட்ல நான் வெள்ளையன் ரொம்ப பார்த்தேன். சரிங்க சார். அதனால அந்த பிரீடை பத்தி ஒரு 2 வார்த்தை பேசலாம்னு ஆசைப்படுறேன். வந்து பாத்தீங்கன்னா டபுள்ஸ்ல கூட பிறந்த இன்னொரு புறாங்க. சரிங்க சார். 2024ல் இது வந்து 7:27 வரைக்கும் பிறந்தது. 7:33 வரைக்கும் பிறந்தது. 12 hours 33 minutes பிறந்தது. கொடுங்க. இந்த செட்டோட இந்த வெள்ளை எல்லாமே இந்த செட்ல வந்து புறாங்க நாங்க. சரி. இருக்கிற வெள்ளைகள் எல்லாமே. இந்த வெள்ளை செட்டு புறாக்கள் எல்லாமே இங்க இருக்கு. இது கொடுத்ததும் நந்தகுமாரன் தான் கொடுத்தாருங்க. ஓஹோ, அவர் தான் ஆமா, கொடுத்தாங்க. இந்த புறா கொடுத்தது அவரு தாங்க. அது வந்து ப்ரீட் பண்ணி இந்த செட்டுக்கு நாங்க பண்ணி. ஆனா இது அதிகபட்சமா எவ்வளவு மணி நேரம் பறந்துருக்கு? இது வந்து 12 hours 33 minutes பிறந்தது 2024ல். ஓகே. போன வருஷம். ஆமா, போன வருஷம் இல்ல, அந்தாண்ட வருஷம். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஃபீமேலுங்கிறத நாங்க கட் பண்ணி வச்சோம். சரிங்க. இதோட ஜெத வெடிங்க இருக்குது இல்லீங்களா? ஆமா, அதோட இதோட பெர்ஃபார்மன்ஸ் எதுனா இருக்குதுங்களா? இது வந்து அடி ஜாஸ்தியா இருக்குங்க. புறா ஒரு 7 hours 8 hours பறக்கும். இதை விட அடி ஜாஸ்தியா இருக்கு. அடிச்சோம்னா 5 அடி அடிக்கும் இந்த புறா. இது 2 அடி தான் அடிக்குங்க. சரிங்க. இந்த புறா அடி அடிச்சோம்னா அட் அ டைம் 5 அடி அடிக்குங்க. அடி. ஆனா ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா பறக்கும். 8 hours பறக்கும். சரிங்க. இது இதோட வந்து மேலுங்க. சரிங்க. இது கொஞ்சம் ரெக்கையோட இருக்கு. அதில் கையில் சரி. இந்த பிரீடை பத்தி அவர்கிட்ட கேட்கலாமா? கேளுங்க. இது கொடுத்தது அவரு தான். இந்த பிரீடை பத்தி ஒரு 2 வார்த்தை. சார், இப்போ இந்த ப்ரீடில் வந்து பார்த்தீங்கன்னா சார் என்னென்னா, பொட்டை வந்து சென்னையில் இருந்துச்சு. ஆண் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஆண். பெங்களூரில் உங்களுக்கு தெரியும், நம்ம பெங்களூரில் நம்ம நண்பர்களாக இருக்காங்க. அவங்க மூலம் வந்த புறாவில் வந்து நம்ம போட்டு, உங்களுக்கு கோயம்புத்தூர் புறாவுக்கும் பெங்களூர் புறாவுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா நீட்டமாக ஒயிட்டாக இருக்கும். நாங்கள் அதை மாதிரி அந்த மேட்ச் பண்ணி போட்டு செட் பண்ணோம். ஆனால் புறா செட் ஆயிடுச்சு, நல்லா பறந்து. செந்தில் சார், ஒன்று சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. இந்த புறாவை நான் பார்த்த உடனே நான் கணிச்சிட்டேன். இந்த உங்க புறா ஏரியா புறா தான். எங்க ஊர் புறா சைட்ல அந்த இருந்தா லைனேஜ் வருது. அதுக்கு தான் அந்த புறாவை நான் கையில அங்க தொடலங்க. ஓகே ஓகே. சரிங்களா? அது 3 வெளியே இருந்தீங்கன்னா அந்த லால்சீனிங்க இந்த எங்க ஊர்ல வந்துட்டு இந்த கலருக்கு லால்சீனின்னுவாங்க. சரிங்க சரி. கைராச்சினி நோண்டி சீனி இருக்கும். அங்கங்க ஒரு புள்ளி இருக்கும். அதனால இந்த புறாவை நான் மேலே கணிச்சிட்டேன். ஓகே. எங்க ஊர் புறான்னா நாங்க சொல்லிருக்க கூடாது. ஏன்னா அது உங்க வாயிலே வரட்டும் தான் நான் காத்துட்டு இருந்தேன். எதை தப்பா நினைச்சுக்காதீங்க. ரொம்ப டிரான்ஸ்பரண்டா சொல்ற விஷயம் என்னன்னா, எங்க வந்துச்சு யாருகிட்ட வந்துச்சு சொல்றது தப்பு கிடையாது. அப்பதான் இது நல்லா டெவலப் ஆகும். புரியுதுங்களா? இப்ப நாம எல்லாம் எங்களுக்கெல்லாம் என்ன ஒரு பிரச்சனைனா, எங்களால பறக்க வைக்க முடியல. எங்கேயாவது பறக்கட்டும், எங்களுக்கு ஒரு நாலேஜ் ஆசைக்கு இது கிடைச்சா போதும். அதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். இப்ப சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இன்னாரோட பேரண்ட் இன்னொரோட பிள்ளைய ரிசல்ட் பண்ணுன்னு சொல்றது தப்பு இல்லையா? அது சொல்லணும். அப்பதான் அவங்களுக்கு பெருமை இல்லையா? ஆக்சுவலா வந்து எங்க பெங்களூர் அந்த டைம் நம்ம பல்க் எடுத்தங்காட்டி யார்கிட்ட வந்தேன்னு தெரியாது. அதனால இப்ப ஆளெல்லாம் தெரிஞ்சு நம்ம கம்பல்சரி ஆளை கூட சொல்லுவோம். மொத்தமா வாங்கினங்காட்டி யார்கிட்ட என்ன வந்துச்சுன்னு அப்ப தெரியல. அப்ப நாங்க எடுத்து போட்டு பேர் பண்ணி பண்ணோம். அதனால எங்களுக்கு தெரியல. இல்லைன்னா இப்ப எங்களுக்கு அதனால யார் என்னன்னா கிளியரா சொல்லுவோம். அதனால என்ன ரொம்ப சொல்லலாம். அதனால என்ன இருக்கு, ஒரு சின்ன ஒரு ಸಂತೋಷ ಸಂತೋಷமான விஷயங்கள் தானே. ನೋಡಿ ಸ್ನೇಹಿತರೆ, ನಮ್ಮ ಅಣ್ಣವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತವ್ರೆ ಅಂದ್ರೆ, ಸಿಕ್ಕಾಪಟ್ಟೆ ನಾನು ನೋಡಿರೋ ಜಾಗ, ನೋಡಿರೋ ದಾವಡಿಗಳಲ್ಲಿ ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಒಂದು 50-70% ನಾನು ಹೋಗಿ ನೋಡಿರೋ ದಾವಡಿದಲ್ಲಿ ನಮ್ಮ ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ ಅಕ್ಕಿಗಳೇ ಇಲ್ಲಿ ಬಂದು ವಾಸವಾಗ್ತದೆ. ಅದು ಒಂದೆಷ್ಟು ಗ್ರೇಟ್ ಆಗಿ ವಿಷಯ ಅಂತಂದ್ರೆ ನೋಡಿ, ಅವ್ರ ಮನ್ಸಿಂದ ಬಿಟ್ಟು ಹೇಳ್ತವ್ರೆ. ಅವ್ರಿಗೆ ಒಂದು ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಹೇಳ್ಬೇಕು ನಮ್ಮ ಕಡೆಯಿಂದ. ಸುಮಾರು ಜನ ಅಕ್ಕಿನ ತಗೊಂಡೋಗ್ತಾರೆ, ಆದ್ರೆ ಹೆಸರು ಹೇಳಕ್ಕೆ ಒಂಥರ ಯೋಚನೆ ಮಾಡ್ತೀರಾ. ಅಕ್ಕಿನ ತಗೊಂಡೋದ್ರೆ ನೋಡಿ ಯಾವ ತರ ಬಾಯಿ ಬಿಟ್ಟು ಮನ್ಸ್ ಬಿಟ್ಟು ಈ ತರ ಅಕ್ಕಿನ ತಗೊಂಡ್ ಬಂದಿದೀವಿ, ಅವ್ರ ಅಕ್ಕಿನೇ ಆಡಿದೆ, ಅವ್ರ ಬ್ರೀಡಿಂದಾನೇ ಅಕ್ಕಿ ಆಡಿಸಿರೋದಂತ
ನೀವೇನೇ ದುಡ್ಡು ಕೊಟ್ರು ಏನೋ ನೀವು ಹೋಗಿ ಅವ್ರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿ ಅಕ್ಕಿ ತಗೊಂಡ್ ಬಂದ್ರು ಅವ್ರು ಪಟ್ಟಿರೋದ್ ಕಷ್ಟಕ್ಕೆ ನಿಮ್ ಮನೆ ಮೇಲೆ ಬಂದು ಅಕ್ಕಿ ಆಡೋದು. ಅದರಿಂದ ನಾವೇನ್ ಹೇಳಕ್ ಆಸೆ ಪಡ್ತೀವಿ ಅಂದ್ರೆ ನೋಡಿ ಇಂತರ ಮನ್ಸು ಒಳ್ಳೆ ಮನ್ಸು ಇರ್ಬೇಕು ಅಕ್ಕಿ ಕೊಡಕ್ಕೆ ಫಸ್ಟ್. ಅಂತವ್ರಿಂದ ಅಕ್ಕಿ ತಗೊಂಡ್ ಬಂದ್ರೆ ಆ ಹೆಸರು ಹೇಳಕ್ಕೆ ನಿಮ್ಗೆ ತುಂಬಾ ದೊಡ್ಡ ಮನ್ಸು ಬರ್ಬೇಕು. ದಯವಿಟ್ಟು ಎಲ್ರಿಗೂ ಒಂದ್ ಮಾತು ಕೇಳ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಯಾರಾದ್ರೆ ಅಕ್ಕಿ ಹೋಗಿ ತಗೊಂಡ್ ಬಂದ್ರೆ ದಯವಿಟ್ಟು ಅವ್ರ ಅಕ್ಕಿ ಆಡಿದ್ರೆ ಅವ್ರ ಬಗ್ಗೆ ದಯವಿಟ್ಟು ಎಲ್ಲಾದ್ರೂ ಒಂದ್ ಕಡೆ ಹೋಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಅವ್ರಿಗೂ ಒಂದ್ ಸ್ವಲ್ಪ ಖುಷಿ ಆಗ್ತದೆ. ಅವ್ರು ಬೇರೆ ಕೊಡೋಕೆ ಅಕ್ಕಿ ಕೊಡಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಂತರ ಒಂದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಎತ್ತ ಅಕ್ಕಿನ ಕೊಡಕ್ಕೆ ಯೋಚನೆ ಮಾಡಲ್ಲ. ಯಾರಾದ್ರೂ ಬಂದಿದ ತಕ್ಷಣ ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ಅಕ್ಕಿನ ಕೊಡಕ್ಕೆ ಆಸೆ ಪಡ್ತಾವ್ರೆ. ಒಂದನ್ನ ಹೇಳಿಕೊಂಡು நம் கமிட்டிಯಿಂದ அவருக்கு ಒಂದು ತುಂಬಾ ಧನ್ಯವಾದಗಳು ಹೇಳಕ್ಕೆ ಆಸೆಪಡ್ತೀನಿ. ஆனா எங்க கமிட்டி சார்பா உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்க ಥ್ಯಾಂಕ್ ಯು ಆಸೆಪಡ್ತೀನಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಬ್ರದರ್. ரொம்ப நன்றி. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಇವಾಗ ಈ ಲಾಫ್ಟ್ ನ ವಿಸಿಟ್ ಮಾಡಕ್ಕೆ ನಾವು ಬಹಳ ಖುಷಿಯಾಗಿದ್ದೀವಿ. ನಮ್ಮ ಸಂದೀಪ್ ಸರ್ ಮತ್ತೆ ಅರುಣ್ ಸರ್ ಕೊಯಂಬತ್ತೂರಲ್ಲಿ ಬಂದು ನಾವು ಭೇಟಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ಅವಶ್ಯಕತೆ ಕೊಡಕ್ಕೆ ತುಂಬಾ ಒಂದು ಧನ್ಯವಾದ ಹೇಳಿಕೊಂಡು ಈ ವರ್ಷ ಒಳ್ಳೆ ಲಾಂಗ್ ಟೈಮ್ ಅಕ್ಕಿನ ಬಿಡ್ಬೇಕಂತ ನಮ್ಮ ಕಡೆಯಿಂದ ಒಂದು ಕಂಗ್ರಾಜ್ ಹೇಳ್ಕೊಳ್ತೀವಿ ಸ್ನೇಹಿತರೆ. இந்த வருஷம் இன்னும் லாங் டைம் புறா ஒன்றும் எல்லா கிளப்லயும் பிரைஸ் வாங்கணும். கண்டிப்பா ஒரு கண்டிப்பா கங்க்ராச்சுலேஷன்.